ஈஸியா கிடைக்குதுன்னு நம்ம தூக்கி போடுற கருவேப்பிலையில நிறைய சத்து இருக்கு. வீட்டுல கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை வச்சு ரொம்ப சுலபமா கருவேப்பிலை சாதம் செஞ்சிடலாம். இதுக்கு வீட்லயே ஃப்ரெஷ்ஷா பறிச்ச கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இது செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்போட 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் எள்ளு, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் போல நிலக்கடலை, கொஞ்சமா மஞ்சத்தூள், வறுத்த பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஃப்ரெஷ்ஷா பறிச்ச கருவேப்பிலையை மாய்ஸ்சர் போற வரைக்கும் வறுத்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ எப்பவும் சாதம் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்து கூடவே கருவேப்பிலை பொடி, உப்பு, வேக வச்ச சாதம் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு கடைசியாக புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்தா அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி. டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.